உத்தரப்பிரதேசத்துல ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஹிந்தி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மொழி. ஹிந்தி தெரியலன்னா எல்லாம் வெளியே போயிருங்க, நாட்டை விட்டே வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேங்க்யூ. நாங்க அப்ப பிரிவினை கேட்கும்போது பிரிவினை கேட்டா தொலைச்சு முடியும்னு சொல்லி நீ தானே உத்தரவு போட்ட. இப்ப நீயே பிரிச்சு விட்ரு, இது பண்ணிட்டு பார்லிமெண்ட் சொல்லி விட்டுரு, நாங்க போறோம், நாங்க ரெடியா தானே இருக்கோம். நாங்க உங்ககிட்ட சேரணும்னு சொல்லவே இல்லையா. 62ஆம் வருஷம் நீ தானே இது போட்ட, பிரிவினை கேட்டா குற்றம்னு. இப்ப நீயே சொல்ற அனுப்புறேன், நாங்க ரெடி. அண்ணா என்ன சொன்னார் அன்னைக்கு பிரிவினைவாதத்தை கைவிட்ட போது? பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. வட எல்லையில சீனா ஆக்கிரமிப்பு இருக்கின்ற நேரத்தில், நாட்டுக்கு பாதுகாப்புக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நாட்டு பிரிவினை கேட்பது சரியல்ல. ஆகவே அந்த பிரிவினைவாதத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம்னர், கைவிடுகிறோம்னு சொல்ல, தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம். ஆனால் அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது. நிலைமை சரியான பிறகு அதை நாங்கள் கையில் எடுப்போம்னர். ஆக இன்னைக்கு அவரே சொல்றாரு, உத்தரப்பிரதேசக்காரர் சொல்றாரு, போங்க வெளியே, நாங்க ரெடி, விட்டுரு, நாங்க போறோம்.